ஊற வச்ச அரிசி உளுந்து அரைச்சி நேற்று வச்சுருந்தோம். இன்றைக்கி அது புளிச்சிருச்சு, நல்லா ரெடியாக இருக்குது இட்லி ஊற்றுறதுக்கு. அடுத்து வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து தக்காளி சட்னிக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்ப்போம். தேங்காய் சட்னிக்கு ரெடியாக இருக்குது. நீ அரைச்சிடுவோம் தேங்காய் சட்னியும். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இன்னி தாளிக்கணும் இதை. இட்லி வந்துருச்சு. சூப்பராக வந்துருக்குங்க இட்லி, அருமையாக வந்துருக்குங்க. ஹலோ வணக்கம். இன்றைக்கி இட்லி சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், இலை போட்டாச்சு, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இருக்குது, இட்லி ரெடியாக இருக்குது. வச்சுருவான். இருபத்தி 21, 22, 23, 24, 25, 25 இட்லி வச்சுருக்கேன். பாருங்கள், சேலஞ்ச். 25 இட்லி நான் சாப்பிட்றேன். பார்ப்போம். இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. எப்பயும் என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, நான் ஷேர் பண்ணல, கமெண்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லைங்க, ஃபஸ்ட்டு எதில் ட்ரை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது தக்காளி சட்னி தான். ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணுவோம். இடம் இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல ஊற்றிக்கிறேன். இட்லி மேலே வச்சுருக்குங்க. 25 இட்லி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி மை ஃபேவரட் ஃபஸ்ட்டு, அதனால் இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் சின்னதாக இருக்குது. வாவ், நல்லா இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நன்மை. இட்லி அப்படியே இருக்குமா, பஞ்சு மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. அழகா அது தேங்காய் சட்னி வைக்கணுமா? இல்லைக்கா, நல்லா கெட்டியாக இருக்கேன். நல்லா இருக்கு. சாம்பாரும் தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். பார்ப்போம், சாப்பிட்றேன்னு.
நம்பிக்கை இருக்குது சாப்பிடுவேன்னு. இந்த சட்னி சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் முயற்சி பண்ணுறேன். சாப்பிட்டேன் இன்னைக்கு. மை ஃபேவரட் தக்காளி சட்னிங்க. அதனால் நல்லா காட்டமாக சூப்பராக இருக்குது கார சட்னி. அது வேறு ஏதாவது நல்லா இருக்குங்க. ஆனால் பிணைஞ்சு சாப்பிட்றதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் மெயினாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வேளை சாப்பிட்டாச்சு, இட்லி சேலஞ்ச் பண்ணி சாப்பிட்டேன். அடுத்து பார்ப்போம், அடுத்த வீடியோலாம் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னி வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்களோட எஸ் குமார் அண்டமான் சேனல்.